என் உயிரே யாவும் நீதானே. அப்பா ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. நீ முதல்ல சாப்பிடு. அப்பா வரும்போ எனக்கு பலூன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி சொல்றேன், நீ சாப்பிடு. எனக்கு மட்டும் இல்ல, தீரனுக்கு ஒரு பலூனு, ஆதிக்கு ஒரு பலூனு, எனக்கு ஒரு பலூனு, மொத்தம் 3 பலூன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஐயோ சரி சொல்றேன், நீ முதல்ல சாப்பிடு. அம்மா அப்புறம் எனக்கு பிங்க் கலர் பலூனு, தீரனுக்கு ப்ளூ கலர் பலூனு, ஆதிக்கு கிரீன் கலர் பலூன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. நிலா எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றேன், நீ முதல்ல இப்ப சாப்பிடுறியா இல்லையா? நீங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அப்பதானே சாப்பிடுவேன். ஐயோ நிலா, அப்பா ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்காரு. அப்பா வண்டி ஓட்டிட்டு இருப்பாருல, இப்ப ஃபோன் பண்ணா அவரால எடுக்க முடியாது. நீ முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா அம்மா ஃபோன் பண்ணி பலூன் வாங்கிட்டு வர சொல்றேன். சரிம்மா. அண்ணி. ரவீந்த், வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது அண்ணி. அம்மா அண்ணன் எங்க? ஐயோ தெரியல ரவீந்த், காலையிலேயே ஒரு ஃபோன் வந்துச்சு. உடனே முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. என்ன விஷயம், எங்க போறேன்னு எதுவுமே சொல்லல. ஓ அப்படியா, சரி அண்ணி, நான் ஃபோன் பண்ணி பாத்துக்கிறேன். சரி அரவிந்த், சரி நீ உட்காரு, நான் உனக்கு தோசை எடுக்கிறேன். இல்ல நீ பரவாயில்ல, நீங்க முதல்ல நிலாவுக்கு சாப்பாடு விட்டுங்க. அம்மா சீதா எங்க? சீதாவும் ஏதோ முக்கியமான வேலைன்னா இப்பதான் வெளியே எங்கேயோ போனா அரவிந்த். முக்கியமான வேலையா? அப்படி என்ன வேலை? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. போகும்போது எங்க போற என்னன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாலா நீ? இல்ல ரவீந்த், என்கிட்ட எதுவும் சொல்லல. ஒரு முக்கியமான வேலை, நான் உடனே போகணும், இதை வந்துடுறேங்கான்னு கிளம்பி போனா. ரொம்ப பதட்டமா வேற கிளம்பி போனா, அதனால நான் எதுவும் கேட்கல அரவிந்த். பதட்டமா போனாலா? மாமா எனக்கு தோசை போதுமா? போதுமா? ஒரு தோசை கூட ஃபுல்லா சாப்பிடல, 1 மணி நேரமா உட்காந்து ஊட்டிக்கிட்டு இருக்கேன். போதுங்கிற 2 வாய் சாப்பிடு. வேணாம்மா, போதும், எனக்கு தோசை வேண்டாம், நான் பால் குடிச்சுக்கிறேன். ஐயோ ஏன் தான் இப்படி பண்றியோ தெரியல. சரி பால் தரேன், குடிக்கணும். குடிச்சுக்கிறேன். சரி உள்ள வா. நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம சீதா எங்க போயிருப்பா? சீதா என்னடா ஷாக் ஆவற? 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி ஏமாத்தி விட்டுட்டு போனவ இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்தும் போது கரெக்டா வந்து நிக்கறாளன்னு பாக்குறியா? டேய் பொறுக்கி ராஸ்கல், ஏன் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப ஐஷோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? டேய் சீதா என்னடா சொல்றா? அவ வாழ்க்கையை இவன் கெடுத்துட்டானா? இது எப்படா நடந்துச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி சீதாவை ஏற்கனவே ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டான்னு அரவிந்த் சொல்லியிருக்காருல்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த ராகேஷ் தான். டேய் என்னடா சொல்ற? 5 வருஷத்துக்கு முன்னாடி சீதாவை ஏமாத்தினது இந்த ராகேஷா? அப்ப தீரன் ராகேஷோட பையனா? அட பாவி, இவனுக்கு வேர்ல்டு பூரா கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா இப்போ குட்டி குட்டி ராகேஷ் வேற இருக்காங்களா? டே சக்தி, சீதாவை ஏமாத்தினது தான் ராகேஷ், ஆனா தீரனோட அப்பா ராகேஷ் இல்ல. டேய் ஏற்கனவே பயங்கரமா குழம்பி போயிருக்கேன்டா. அப்ப தீரனோட அப்பா யாரா? ஐயோ சக்தி, அது ஒரு பெரிய கதை, இரு சொல்றேன். பெரிய கதையா? இப்ப இங்க நடக்கிற கதையே எனக்கு ஒண்ணும் புரியல, இதுல இது வேறயா? உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களோட வாழ்க்கைனா என்ன விளையாட்டா போச்சா? என்னடா பொண்ணுங்க தானே, எப்படி வேணா ஏமாத்தலாம். இவங்களால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மீறி போனா மூளையில உட்காந்து என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு உட்காந்து அழதான் முடியும். அதை தவிர வேற என்ன பண்ணிடுவாங்கன்ற தைரியம் தானடா. ஏமாந்த பொண்ணுங்கெல்லாம் வெளியே தெரிஞ்சா அசிங்கமா போயிரும், குடும்பத்துக்கு அவமானமா போயிரும் பயந்து பயந்து இருக்கிறதுனால தானே உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படி வேணா ஏமாத்தலாம்னு தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லடா. நான் 5 வருஷமா ஒன்னதாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் கையில கிடைச்சா நீ சாகுற வரைக்கும் நினைச்சு நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு உனக்கு பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் 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 நிறுத்துடி, விட்டா ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. டீ புரிக்கி நாயே, நானாடா ஓவரா பேசுறேன்? நீ பண்ண அயோக்கியத்தனத்தால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமாடா? என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்தி என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு என்னை ஏமாத்திட்டு போனீங்க. நீ பண்ண அந்த பொறுக்கித்தனத்தால நானும் என் பையனும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்னு உனக்கு தெரியுமாடா? அதையெல்லாம் நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. நானும் என் பையனும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான தண்டனைய நீ அனுபவிச்சுதான்டா ஆகணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போன, இப்ப என்னடானா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்த பாக்குற. இதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்க? இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க?
நிறுத்துடி. அடுத்தவங்கள பத்தி நீ பேசாத. உன்னை நான் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. உன்னை நான் கல்யாணம் பண்ணது உண்மைதான், ஆனா உன்னை ஏமாத்தினது நான் இல்ல. சீதா, அடடே வாங்க ஏசி சார். என்னைக்குமே தமிழ்நாடு போலீஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்ச கடைசியில தான் வந்து சேருவாங்க. ஆனா நீங்க கரெக்ட் டைமிங்க்கு வந்துட்டீங்க. அரவிந்த், இந்த பொறுக்கி உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா? இரு, இத நான் உன்கிட்ட கேட்கணும். உனக்கு இவனை முன்னாலேயே தெரியுமா? டே பொறுக்கி, அவர் என்னோட புருஷன்டா. புருஷனா? ஆமாண்டா. உலகத்துல உன்ன மாதிரி கேடுகிட்ட அயோக்கியனுங்க மட்டும்தான் இருப்பானுங்க நினைச்சியா? இவர மாதிரி நல்லவங்களும் இருக்காங்கடா. உன்னால வாழ்க்கையை எழுந்து நிற்கதியா நின்ன எனக்கும் என் பையனுக்கும் திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த தெய்வம்டா அவரு. தெய்வம் மட்டும் இல்லடா, உனக்கு எவனும் அவர்தான். அவர் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர். நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு உன்னை பிடிச்சி உள்ள போட்டு காலம் ஃபுல்லா கழுத்துல வைக்க போறாரு பாரு. யாரு இவன்? என்ன பிடிச்சி உள்ள போட்டு காலம் ஃபுல்லும் கழித்துன்னு வைக்க போறானா? ஏய், உன்னை ஏமாத்தினதுக்கு என்ன பிடிச்சி ஜெயில போடணும்னா அப்ப முதல்ல ஜெயிலுக்கு போக வேண்டியது அவன்தான். டேய், என்னடா உளறற? நான் ஒன்னும் உளறல, ஒரு உண்மையை சொல்ல போறேன். 5 வருஷத்துக்கு முன்னால உன்னை பார்த்ததுமே உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ உன்கிட்ட என்னை நெருங்கவே விடல. அதனாலதான் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு மயக்க மருந்து கொடுத்து உன்னை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிரலான்னு தான் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு ஹோட்டல்ல வச்சு உன்னை ஏமாத்தினது நான் இல்ல. தோ நிக்கிறானே இவன் தான். டேய் பொறுக்கி, என்னடா சொல்ற? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு அவர் மேல பழி போடுறியா? எது? இந்த உத்தம மேல நான் பழி போடுறேனா? சரி, நான் பழி போடுறதாவே வச்சுக்குவோம். ஆனா நான் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தன் சில மாதிரி நிக்கிறானே, அது எதனாலன்னு அவங்கிட்டயே கேளு. அரவிந்த், இவன் என்னலாம சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க கேட்டுட்டு பேசாம இருக்கீங்க. சீதா, அது வந்து அவன் எப்படி பேசுவான்? நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு அவனுக்கும் தெரியும். அதனாலதான் அவன் வாயடிச்சு போய் நிக்கிறான். அரவிந்த், இவன் என்ன சொல்றான்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அது உண்மையா இருக்க போய் தானே அவன் அமைதியா நிக்கிறான். இல்லைன்னா இந்நேரத்துக்கு என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருக்க மாட்டான். இவ்வளோ நேரம் நீ அயோக்கியம் பொறுக்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது எல்லாமே அவன்தான். அன்னைக்கு ஹோட்டல்ல வச்சு உன்னை கெடுத்தது, நீ 5 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு காரணமானது, உன் பிள்ளைக்கு அப்ப எல்லாமே இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அரவிந்த் தான். அரவிந்த், அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? சீதா, என்ன மன்னிச்சிரு சீதா. நான் வேணும்னு பண்ணல. அன்னைக்கு ஏதோ குடி போதையில தெரியாம பண்ணிட்டேன் சீதா. என்ன மன்னிச்சிரு சீதா. சீதா, அன்னைக்கு நான் எதையுமே தெரிஞ்சு பண்ணல சீதா. நான் தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் போயிடாத சீதா. நீ என்னை விட்டு போயிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது சீதா. நான் பண்ண தப்புக்கு உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன் சீதா. என்ன மன்னிச்சிரு சீதா. பாதையும் தூரம் நான் ஒரு பாரம், என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா? என் வாழ்க்கையை கெடுத்த அந்த அயோக்கியனை இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல நான் பார்க்க கூடாது. இன்னை வரைக்கும் யாரை என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அது நீங்களா அரவிந்த்? சீதா, சீதா நில்லு சீதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏசி சார், ஆனா நீங்க பெரிய ஆள் சார். அவளை ஒரு நாள் மட்டும்தான் ஏமாத்திருப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில் அவளை கல்யாணமே பண்ணிட்டீங்களா? அப்புறம் ஏசி சார், நீங்களே ஏன் பொண்டாட்டியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்ப அந்த டாக்டர் பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு ஏசி சார்? அதனால இந்த விஷயத்துல என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. டேய், இவ்வளவு நாள் இந்த உண்மை சீதாவுக்கு தெரிஞ்சிருமோன்ற பயத்துல தாண்டா உன்னை அரெஸ்ட் பண்ணாம விட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த உண்மையை அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உன்னை நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியாடா? என்ன ஏசி சார், ஹீரோயிசமா? மெயின் ஹீரோவே அங்க ஓரமா நிக்கிறான், கொஞ்சம் பின்னால பாருங்க ஏசி சார். டேய், உன் ஃப்ரெண்ட் எங்கடா? நீ கொஞ்சம் பின்னால பாரு கண்ணா. டேய் டாக்டர், என்னடா அந்த தடியை அடிச்சு போட்டு உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணையும் காப்பாத்திட்டா இந்த கோயிலை விட்டு நீ உருப்படியா வெளியே போயிட முடியும்னு நினைக்கிறியா?
அடே காப்பி தூள் மண்டியா, இருந்தாலும் உன் தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன்டா. மசால் வடைக்காக எலி வந்து பொரிய சிக்கின மாதிரி எங்க 3 பேர்த்துக்கிட்ட சிக்கியும் கூட இப்படி அசராம பஞ்சுட்டு எல்லாம் கடிக்கிறியடா. என்னுயிரே கதையில சிறந்த வில்லனுக்கான அவார்டை உனக்கு தர சொல்லி நான் அட்மின் கிட்ட பேசுறேன். டேய் தம்பி, நாங்க 3 பேர் தனித்தனியா அடிச்சாலே நீ தாங்க மாட்ட. இப்ப 3 பேரும் ஒன்னா வேற இருக்கோம். உன் பாடி தாங்குமா? ஷமீர், அதெல்லாம் ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க. அவனை தோலை உரிச்சு தொங்க விட வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவனை அறுத்து ஆபரேஷன் பண்ற வேலையை நீங்க பாத்துக்கங்க. என்னடா நீங்க ஆளுக்கு ஒண்ணு பாத்துக்கிட்டா அப்புறம் நான் என்னடா பாக்குறது? என் ரோக்கிக்காக நான் ஏதாவது பண்ணியே ஆகணுமே. உனக்கு இல்லாத உரிமையா சோனா டார்லிங், உன் விருப்பம் போல என்ன வேணாலும் பண்ணு. ஓகே ரோக்கி, அப்படின்னா உங்களுக்காக நான் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுறேன். டேய், ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைக்காதீங்கடா. இப்ப கூட நான் ஒரு ஃபோன் போட்டா என் பக்கம் நிக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. பாக்குறியாடா? டேய், உன் பக்கம் நிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனா அந்த 6 படையப்பனே எங்க பக்கம்டா. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, ஐயா மருதமலை மாமணியே முருகையா. சடுகுடு சந்தனம் ஜிஞ்சக்க 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 ஜிஞ்சக்க. ஷமீர், நீங்க இவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்க. அதுக்குள்ள நான் போய் சீதாவை சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன். அப்புறம் என் கணக்க நான் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு பாத்துக்கிறேன். ஓகே அரவிந்த், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. சீதா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்ல அவ புரிஞ்சுக்குவா. நீ போய் சீதாவை பாரு, இவனை நாங்க பாத்துக்கிறோம். சரி ஷமீர், நான் வரேன். ஐஷு டார்லிங், கொஞ்சம் இப்படி ஓரமா வெயிட் பண்ணு. மாமா ஒரு ஃபைட் சீனை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னடா சக்தி, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? அதுக்கு தானடா வெயிட்டிங். ஷமீர், ஒரு நிமிஷம். அட வாங்க கதிர்ன, இப்பதான் அரவிந்த் போனாரு. அதான் இவனை அடிக்கிறதுக்கு ஒரு கை குறையுதேன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்டீங்க. டி காப்பித்தூள் மண்டையா, இன்னைக்கு நீ கதை மோகையா. ஐயோ சக்தி, நான் இப்ப இவனை அடிக்க வரல. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஷமீர், இப்ப இவனை அடிக்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் வேற ஒண்ணு இருக்கு. என்னென்ன? காயத்ரி, இங்க வாமா. காயத்ரி? டே மச்சான், இந்த பொண்ணு யாருடா? டேய், சீதா விஷயம் மட்டும்தானே எனக்கு தெரியும். இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுடா. இவன் யாருடா? அவன் இங்க ஒண்ணு வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடானா ஊருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் தான் வச்சிருப்பான்னு பார்த்தா இவன் ஏரியாவை கொண்டு வச்சிருப்பான் போலயே. அண்ணா, இவங்க யாரு? இந்த பொண்ணு யாருங்கிறது இந்த நாய்க்கு நல்லா தெரியும். ஏண்டா டேய், சொல்லுடா, இந்த பொண்ணு உனக்கு தெரியுதா? எனக்கெல்லாம் ஒண்ணு இவளை யாருன்னு தெரியாது. இப்ப சொல்லுடா, யாருன்னு தெரியாது? அது தெரியும். ஷமீர், இந்த பொண்ணு பேரு காயத்ரி. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு கூட Facebookல பழகி இந்த பொண்ணை லவ் பண்ணி இந்த பொண்ணை ஏமாத்துறதுக்காகவே இந்தியாவுக்கு வந்திருக்கான். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த பொண்ணை ஏமாத்துறதுக்காகவா? இந்த பொண்ணை ஏமாத்துறதுக்காக வந்துதான் சீதாவையும் கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கானா? இந்த பொண்ணை ஏமாத்துறதுக்காகவே துபாயில இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கான். இங்க வந்து இந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காமிச்சு கடைசியில இந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இந்த பொண்ணை ஏமாத்திட்டு துபாய்க்கு போயிருக்கான். இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, அக்கா மட்டும்தான். இந்த விஷயத்தை யாருக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு கூட தெரியாம இத்தனை வருஷம் இந்த பொண்ணு தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இந்த நாய் இவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு துபாய்க்கு கிளம்பி போயிருக்கான். இவன் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம இத்தனை வருஷம் இந்த பொண்ணு இவனை தேடிக்கிட்டு இருந்திருக்கா. அப்புறம் அந்த கடவுள் தான் இவனுக்கும் ஐஷுவுக்கு அடிச்ச கல்யாண பத்திரிகை இவன் கண்ணில் பட வச்சிருக்காரு. இவன் இந்த ஊர்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு தான் ஏமாந்த விஷயத்தையும் அவ அக்கா கிட்ட சொல்லியிருக்கா. இந்த பொண்ணோட அக்கா என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க தான் என்ன கூப்பிட்டு இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாங்க. அதனால இப்ப இவனை அடிச்சு சாவடிக்கிறத விட முக்கியம் காயத்ரிக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அண்ணா, நீங்க சொல்ற மாதிரி இவன் அந்த பொண்ணை ஏமாத்தி இருந்திருக்கலாம். ஆனா இவன் சரியான பொறுக்கி. இவனை போய் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு? ஏமாத்திட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இவனை கட்டிக்கிட்டு காலம் ஃபுல்லா அந்த பொண்ணு கஷ்டப்படணுமா? எல்லாம் சரிதான் ஷமீர். ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இவன் நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான். ஆனா இவனால பாதிக்கப்பட்டது காயத்ரி மட்டும்தான். இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? அப்படி இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளை இவன் கொடுமைப்படுத்திடுவானா இல்ல இவளை ஏமாத்திடுவானா? அதுக்கு தான் நம்ம விட்டுருவோமா? டேய், ஒழுங்கா இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறா. என்னடா மிரட்னா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறியா? இப்ப தாலி கட்டுறியா இல்லையா?
டேய் இவளை நான் ஏமாத்திட்டேன்னு சொல்றீங்களே, அப்படி பார்த்தா நான் நிறைய பொண்ணுங்க கூட தான் இப்படி இருந்திருக்கேன். அதுக்குன்னு அவங்களெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? டேய், துபாயில நீ யார் கூட வேணா எப்படி வேணா இருந்திருக்கலாம். அங்க உள்ள பொண்ணுங்களுக்கு வேணா இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது. டேய், நீ ஏமாத்தின பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா லண்டன், பாரிஸ், துபாய்னு வேர்ல்டு வைடா லிஸ்ட் போட்டு பொண்ணுங்களை கூட்டு வரணும். அதெல்லாம் எங்களால முடியாதுடா. இந்த ஊர்ல ஒன்னால பாதிக்கப்பட்டது இந்த பொண்ணு காயத்ரி மட்டும்தான். ஒழுங்கா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிரு. உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். இன்னைக்கு உனக்கு கருமாதி சீன் எடுக்க வேண்டியது. ஆனா அந்த பொண்ணு காயத்ரியால நீ தப்பிச்சு உனக்கு கல்யாண சீன் நடக்க போகுது. ஒழுங்கு மரியாதையை தாலி கட்டிட்டீங்கன்னா நீ தப்பிச்சிருவ. இல்லன்னு வச்சுக்க, 3 பேருமா சேர்ந்து உன் கதையை முடிச்சிருவோம். எப்படி வசதி நீயே பாத்துக்க. ஏய், என் ரேஞ்சுக்கு போயும் உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? இதுக்கப்புறம் தாண்டி உனக்கு நரகம்னா என்னன்னு காமிக்க போறேன். எதுக்குடா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு உன்னை சாக வைக்கிறேன். உன் கையாலேயே இந்த தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு உன்னை ஓட வைக்கிறேன்டி. ஆரங்கம் தானுரங்க ஆறுகடல் மீனுரங்க, சீரங்கம் தானுரங்க திருவான காவுரங்க, நானுரங்க வழி இல்லையே ராசா, இங்கே நாதியத்து கிடக்குது ரோசா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.